முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. நேத்து வரைக்கும் 29 நாளா? அப்படின்னா இன்னைக்கு 30வது நாளா? அஜிஜோ, ஈசு வேலையை 1 மாசத்துல விடுறேன்னு சொல்லி இன்னியோட 30 நாள் ஆயிடுச்சே. நம்ம பாட்டுக்கு இது தெரியாம கணக்கை எக்கு தப்பா போட்டுவிட்டு, சே, ஈசு வேலையை விடுறதுக்கு இன்னும் 2-3 நாள் இருக்குன்னு வீட்டுல இருக்கவங்கள்ட்ட பூரா உளறிக்கிட்டு இருந்திருக்கேன். அச்சோ, சின்ன வயசுல படிக்காம போனது எம்பிட்டு பெரிய தப்பா போச்சு. 4 கணக்கு கூட ஒழுங்கா எழுதி ஞாபகத்துல வச்சுக்க முடியாம போயிருச்சாடா ஆலோசுந்தரம். பரவாயில்லடா, இப்பவாச்சும் உஷாரா நீ ஒழுங்கா எண்ணி பார்த்த. இந்த கணக்கு படி பார்த்தா ஈசு வேலைக்கு போறதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். ஈசு, நாளைக்கு நீ ராஜினாமா லெட்டரை கொடுக்கணும்ல. வரட்டும் வரட்டும். தெளிவா கணக்கு போட்டு இன்னைக்குதான் நாம வேலையை விட வேண்டிய கடைசி நாளுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப போய் அவர் கையில சிக்கணும். இப்பவே கையோட ராஜினாமா லெட்டரை எழுத சொல்லி டார்ச்சர் பண்ணுவாரு. அதனால நாம வந்த தடையுமே தெரியாம நைஸா எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். சரியாதான் இருக்கு. இன்னைக்கு 30வது நாள் தான். என்ன எதுக்கு இப்படி பதறி ஓடி வந்துட்டு இருக்க? போச்சுது, எல்லாம் போச்சு. என்ன போச்சு? என்னாச்சு? சின்னையா கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டானா? ஐயோ, நீயும் நானும் நடிக்கிறத கண்டுபிடிச்சிட்டானா? போச்சு, அவ்வளவுதான். நான் நடிக்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ, இவன் கிட்ட மாட்டிக்கிட்டேனே, என்ன ஆகும்? என்ன பண்றது? ஐயோ அத்தை, இல்ல அது இல்ல. என்ன இல்ல? என்ன அப்ப என்ன கண்டுபிடிச்சான்? ஐயோ அத்தை, ஒரு நிமிஷம் நான் சொல்றத முதல்ல கேளுங்க. சொல்லு சொல்லு சொல்லு. சின்னையா நாம நடிக்கிறத கண்டுபிடிக்கல. ஆனா வேற என்ன கண்டுபிடிச்சான்? நான் சின்னையா கிட்ட 1 மாசத்துல வேலையை விடுறேன்னு சொல்லி இன்னையோட 30 நாள் ஆகுது. இத சின்னையா கோடு போட்டு கணக்கு பண்ணி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. அடப்பாவி, பயங்கரமான ஆளா இருக்கானே. ஆமாத்த, என்ன வேலையை விட வைக்கிற விஷயத்துல சின்னையாவோட பிரெயின் செம்ம ஃபாஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கு. நான் ரூம்க்கு வந்தா இந்த ராஜினாமா லெட்டர் கொடுக்க வைக்கணும்னு சின்னையா தனக்கு தானே பேசி பிளான் போட்டுட்டு இருந்தாரு. அத கேட்டுட்டுதான் அவர் கண்ணுல பற்றக்கூடாதுன்னு கண்ணு முன்னு தெரியாம புயல் வேகத்துல ஓடி வந்துட்டு இருந்தேன். அதான் விஷயமா? சரி சரி, நீ கிளம்பு. அப்போ சின்னையா, அவனை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரிங்க. பாத்து. இல்ல, ஈஸ்வரி போயிட்டாளான்னு பாத்துட்டு இருந்தேன். என்னது? ஈஸ்வரி வந்துட்டு போயிட்டாளா? இல்ல, அவ வந்துட்டு இருக்காளான்னு பாத்துட்டு இருந்தேன்டா. அது திடீர்னு நீ வந்து என்ன தொட்டியா, அந்த பயத்துல ஏதோ தெரியாம உளறிட்டேன். இங்க பாரு, அவ வந்தா உன்னை பார்க்காம இருப்பாளா? அதானேமா, அது எப்படி என்ன பார்க்காம போவா? கண்டிப்பா உன்னை பார்க்காம போக மாட்டா. ஒருவேளை அவ என்னைய பார்த்தும் பார்க்காம போனாலும் போவாமா? அம்மா, நீ மட்டும் அவ போறத பார்த்தனா அவளை விட்டுறாதம்மா. அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்க அமைக்கிருமா? கோழி அமுக்கிற மாதிரி? ஆமாமா. சரிடா, அவ்வளவுதானே, அமைக்கிடலாம். ஆமா, ஏண்டா எதுக்காக அவளை அமுக்கணும்?
எனக்கு புரியலையே. ஏமா ஆ. உன் மருமக நம்ம கிட்ட 1 மாசம் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ராஜினாமா லெட்டர் கொடுத்துறது அப்படின்னு சொன்னால. ஆமாடா, அவ அப்படி சொன்னதுனாலதானே அவளை வேலைக்கு போறதுக்கே நான் விட்டேன். ஆமாமா. நீ கூட கணக்கு போட்டுட்டு இருந்தியடா. இன்னும் 1 மாசத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் இல்ல. ஐயோ எம்மா, நான் தப்பு கணக்கு போட்டுட்டேம்மா, நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். பெரிய இவனாட்டம் மனக்கணக்கு போடுறதா நினைச்சுக்கிட்டு 2-3 நாள் இன்னும் இருக்குன்னு உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் உளறிக்கிட்டு இருந்திருக்கேன். அதை நான் இப்பதான் சந்தேகப்பட்டு நான் தினமும் கோடு போட்டு வச்சிருந்தேன்ல, அதை அப்படியே எண்ணி எண்ணி பார்த்தம்மா. இன்னைக்கு 30வது நாளுமா, 30வது நாள். இன்னியோட 1 மாசம் ஆகுதுமா அம்மா. அதனால இன்னைக்கே வேலைக்கு போவேன்னு சொல்ல போறியா? இல்ல 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 இல்ல. அப்புறம் என்னடா, வேற என்ன? அம்மா, சந்தர்ப்பம் சூழ்நிலை காலத்தோட கட்டாயத்தினாலதான் ஈச நான் வேலையை விட சொல்றேனே தவிர்த்து, அதனால ஈசுக்கு இந்த வேலை எவ்வளவு பிடிக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியாத முட்டாளோ முரடனோ உன் கிடையாதுமா அம்மா. அதனால இன்னைக்கு ஒரு நாள் ஈசு காக்கி உடுப்பை போட்டுக்கிட்டு கம்பீரமா வேலைக்கு போயிட்டு சந்தோஷமா வரட்டுமா. இன்னைக்கு நான் அவளுக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டேமா. நிஜமா சொல்றியாடா? அம்மா, உன் மேல சத்தியமா சொல்றமா. நீ வேணா பாரு, இன்னைக்கு நாள ஈஸே மறக்க முடியாத அளவுக்கு சிறப்பா கொண்டாட போறமா. சரி, கொண்டாட போறேன்னா எப்படிரா? அம்மா, இன்னைக்கு என் ஈச நாள் பூரா சந்தோஷமா வச்சுக்க போறேன். சரிடா. அம்மா, நான் போய் ஈசு வேலைக்கு கிளம்பிட்டா இல்லையான்னு ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். எதுக்குடா? அம்மா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமா. நான் போய் முதல்ல ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். வந்துடுறேமா. கடவுளே, இன்னையோட ஈஸ்வரி வேலையை விட்டுருவான்னு என் மகன் சந்தோஷத்துல இருக்கான். ஆனா நாளையில இருந்து அவன் மறுபடியும் வேலைக்கு போகணும்னா இவனை எப்படி திரும்பவும் அவ சமாளிக்க போறா? அபிமா, என் கேப் எடுத்துட்டு வா. சரி. அபி என் போன். சாரி அவசரத்துல நான் மறந்துட்டேன். சரி, பை. ஐயோ அபிமா, நான் சின்னையா கண்ணுல படாம எப்படியாவது வேலைக்கு கிளம்பி ஆகணும். அதான் அறக்க பறக்க ஓடுறேன். டிஃபனா நல்லா கதையை கெடுத்தப்போ. அதெல்லாம் சாப்பிட உட்காந்தா எனக்கு லேட் ஆயிடும். நான் ஸ்டேஷனுக்கு போய் கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டுக்கிறேன். பாய். ஐயோ கடவுளே, ரூம்ல தானே இருந்தாரு, இங்க எப்படி வந்தாரு? சின்னையா, என்ன பண்றீங்க நீங்க? ஏன் இப்படி அவசரப்படுற நீ? சின்னையா, எதுக்கு நீங்க இதை தொடச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு ஈசு, இத ரெண்டையுமே நான் நல்ல பளபளன்னு தேய்ச்சிட்டேன். இங்க பாரு, இதுல என் மூஞ்சியே தெரியுது பாத்தியா? சின்னையா, என்ன சின்னையா, ஏன் இப்படி பண்றீங்க? இரு ஈசு. ஈசு, இன்னியோட 1 மாசம் ஆக போகுது நீ இந்த வேலையில சேர்ந்து. நீ ஐபிஎஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டு போன. எனக்காக நீ இப்ப இந்த வேலையவே ராஜினாமா பண்ண போறல்ல, அப்போ நீ இந்த நாளை நல்லபடியா கொண்டாட வேண்டாமா? இன்னைக்கு தான் நீ இந்த யூனிஃபார்மை கடைசியா போட போற. அதனால இன்னைக்கு முழுக்க நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்க போறேன். நம்ம எல்லாரும் இந்த நாளை சந்தோஷமா கொண்டாட போறோம். அதனாலதான் ஷூ துடைக்கிறதுல இருந்தே என் வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன்.